இந்த வீடியோல வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் அப்படின்னா என்னன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இது ஏன் கான்ட்ராஸ்ட் அப்படின்ற டாபிக் தனியா பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு கலர் இருக்கு, ஒரு கலர் கோடு இருக்கு அப்படின்னா, அந்த கலர் கோட சேம் கலர் கோட்ல ஒரு டிஸ்டிங்விஷ் வந்து ஹேப்பன் ஆகுறதுக்கு வந்து மேஜர் ரீசன் வந்து கான்ட்ராஸ்ட் தான். ஒரே கலர் தான் பிளாக் அப்படின்னு இருக்கு, இல்லை ஒயிட் அப்படின்னு இருக்கு, ரெட், எல்லோ, கிரீன் அப்படின்னு இருக்குன்னா, அது வந்து இன்னொரு கலரோட இன்டராக்ட் பண்ணும்போது அது எப்படி டிஸ்டிங்விஷ் ஆகுதுங்கிறதே இந்த கான்ட்ராஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா இந்த கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து சிமிலர் கலர்ஸை வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஹெல்ப் பண்ணும். இப்போ எப்படி சொல்லணும்னா, பேஸ்டல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு செட் வச்சிருக்கோம். டார்க் கலர்ஸ் அப்படின்னு ஒரு செட் வச்சிருக்கோம். இப்போ வந்து பேஸ்டல் ரெட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ரெட் அப்படின்னு சொல்றோம்னா, ரெட்டுங்கிறதுல பேஸ்டலும் ரெட்டும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னா, இந்த கான்ட்ராஸ்ட் மூலியமா தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. நம்ம பார்க்குறப்போ கான்ட்ராஸ்ட் எது வந்து ஹையா இருக்கு, லோவா இருக்குங்கிற இந்த 2 ஃபேக்டரை வச்சு தான், ஹை லோன்ற ஃபேக்டரை வச்சு தான் டிஸ்டிங்விஷ் பண்றோம். சேம் கலர் தான். இப்போ அதே வந்து பிளாக் இருக்கு. பிளாக்கை வந்து நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் கம்மியா பார்த்தா அது வந்து கிரேன்னு சொல்றோம். டார்க்கா பார்த்தா அது பிளாக்ன்னு சொல்றோம். அப்போ இந்த கான்ட்ராஸ்ட் பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் விஷயத்த வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு வந்து இந்த கான்ட்ராஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. நிறைய டிசைனர்ஸ் வந்து முதல்ல நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது வந்து மேஜரா எங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, முதல்ல ஒரு ரேஷியோ நீங்க வந்து ஒரு ஃபார்ம் ஃபேக்டர் ஒரு டிசைன் வந்து பண்றீங்க. இந்த மாதிரிலாம் லே அவுட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. நெக்ஸ்ட் டிசைனை யோசிச்சதுக்கப்புறம் ஒரு கலர் பேலட் யோசிக்கிறீங்கன்னா, அந்த கலர் பேலட்டை வச்சு நீங்க பண்ண போற ரெப்ரசன்டேஷன் வந்து கரெக்டான ஒரு ரேஷியோல இருக்கா அப்படின்னு மெட்ரிக்ஸ்ல இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்க எப்படி பார்க்கலாம்னா, இந்த கான்ட்ராஸ்ட் வச்சு தான் உங்களால வந்து மெஷர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டிசைன்ல வந்து நீங்க ஓவர் டூ பண்றீங்களா, இல்ல கரெக்டா பண்ணிருக்கீங்களா, இல்ல இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த டிஃபரன்சியேஷனே வந்து லெவல் 1ல கான்ட்ராஸ்ட் வச்சு தான் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி இதை சொல்ல வரேன்னா, ஒரு பட்டனுக்கு வந்து இந்த லெவல்ல கலர் வச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த டிசைனுக்குள்ள அது விசிபிளா தெரியும் அப்படின்னு இருக்குன்னா, அப்போ அந்த மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான கலரை பேஸ் பண்ணி தான் பட்டன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா, டிக்ரீஸ் பண்ணுமா, கரெக்டா இருக்கா அப்படிங்கிற டிசிஷனுக்குள்ள நீங்க போவீங்க. ஸோ இந்த இதை மொத்த ஃபார்ம் ஃபேக்டரையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கலர் தான் வந்து ஹெல்ப் பண்ணும் எப்போவுமே. ஸோ இங்கே நம்ம பார்க்குற மாதிரி பிரெயின் ஸ்கேன்ஸ் எவ்ரிதிங், பிரெயின் சர்ச்சஸ் ஃபார் டிஃப்ரென்ஸ். ஏன்னா கான்ட்ராஸ்ட் அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுதுன்னா, அந்த டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான் கான்ட்ராஸ்ட் வந்து எப்போவுமே ஒர்க் பண்ணும். ஒரே மாதிரி இருக்கிற விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டே இல்லாத ஒரு விஷயத்துல உங்களால டிஃப்ரென்சஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ வந்து ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்லேயே நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க. சப்மிட் பட்டனையும் சேம் அதே இதில் கிரேட் அவுட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த பட்டன் டிசேபிளாக இருக்கா இல்லை கிளிக்கபிளாக இருக்கானே உங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டேட் யூஐ டிசைனில் இருக்குங்கிறப்போ கிரேட் அவுட்டாக இருந்தால் டிசேபிள்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ ஆனால் ஒரு டிசைனர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பட்டன் வந்து நான் மேலே இருக்கிற டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே இதையும் கிரேல கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த பட்டன் வந்து டிசேபிள்டாக இருக்குன்னு நினச்சி நிறைய பேர் கிளிக் பண்ணாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கான்ட்ராஸ்ட்ல லோ கான்ட்ராஸ்ட், வீக்குன்னும் ஹை கான்ட்ராஸ்ட் வந்து ஸ்ட்ராங்னு வந்து சொல்றாங்க. இதுதான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ரெட்ல வந்து பேஸ்டல் அப்படின்னு ஒரு ஒரு பேஸ்டல் ரெட் இருக்கு. நார்மல் ரெட் அப்படின்னு இருக்குன்னா, இந்த நார்மல் ரெட் வந்து ஹை கான்ட்ராஸ்ட்ல வரும். அது ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். பேஸ்டல் அப்படின்றது வந்து லோ கான்ட்ராஸ்ட்ல வரும். அது வந்து வீக்கர் அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஏன் இந்த லோ கான்ட்ராஸ்ட் வெர்சஸ் ஹை கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஒரு ஒரு டெர்மினாலஜி வீக் அண்ட் ஸ்ட்ராங்ன்றது இருக்குன்னா, இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த எமோஷன் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். இதை வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா, நீங்கள் வந்து இதே ரெட்டை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கான்ட்ராஸ்டிவாக லெஸ்ஸாக வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது மூலயமா ஒரு காம் ஃபீலை வந்து கொடுக்குறோம். ஸோ காம், வீக் இதெல்லாம் வந்து சேம் கேட்டகரியில் நம்ம எடுத்துக்கலாம். ரெட்டை வந்து ரொம்ப ஹையாக யூஸ் பண்ணுறது மூலயமா ஸ்ட்ராங் ஆர் டேஞ்சர் அந்த மாதிரி ரெப்ரசன்டேஷனுக்கு வந்து நம்மளால் ரெட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த மெயின் இதுவே வந்து எங்கே ஹேப்பன் ஆகும்னா, ஒரு ஒரு லேண்டிங் பேஜ் இருக்குது, இது ஏதோ ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா, கான்ட்ராஸ்ட்டை வச்சு கலரை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்போம். நிறைய வெப்சைட்ஸில் வந்து நிறைய டிசைன்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கான்ட்ராஸ்ட் வந்து சரியாக கொடுக்கல அப்படின்னா, அதோட ரெப்ரசன்டேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான ரொம்ப நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். நம்ம இந்த பட்டன் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ டிசேபிள்டாக ஒரு பட்டன் இருக்குது. அதே மாதிரி வேற ஒரு டிசைன்ல ஒரு டிசைனர் என்ன பண்றாங்கன்னா, ஹோம் பேஜ்ல இருக்கக்கூடிய ஐகான்ஸ் எல்லாத்தையும் வந்து கான்ட்ராஸ்ட் கம்மியா வச்சு டிசைன் பண்றாங்க அப்படின்னா, இந்த கான்ட்ராஸ்ட்டுக்கு பின்னாடி கலர் பிளைண்ட்னஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கலர் பிளைண்ட்னஸ் இருக்கவங்களால எல்லா கலர்ஸையுமே வந்து கரெக்டா ப்ராசஸ் பண்ண முடியுமானா முடியாது.
அப்போ கான்ட்ராஸ்ட் கரெக்டாக கொடுக்குறனால மட்டும்தான் ஆக்சசிபிலிட்டி வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஆக்சசிபிலிட்டியில் வந்து கலரும் வந்து ஒரு ஃபேக்டர் தான். அந்த கலருன்ற ஃபேக்டருக்குள்ளே தான் கான்ட்ராஸ்ட் அப்படின்றது வருது. அப்போது உங்களால் வந்து ஜென்ரலைஸ்டு டிசைன் வந்து நீங்கள் வந்து டிசைன் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, கான்ட்ராஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணி காட்டுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து நிறைய டிசைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த கான்ட்ராஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி இந்த கான்ட்ராஸ்ட் வந்து சரியாக யூஸ் பண்ணல அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்போ அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டிவ் எலமெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ரெப்ரசன்ட் ஆகிருக்கு. இந்த எலமெண்ட் வந்து சரியாக ரெப்ரசன்ட் ஆகுதுன்னா அதோட கலர் வேரியன்ஸை வச்சு தான் இந்த கான்ட்ராஸ்ட்டையும் நீங்கள் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் த பர்டிகுலர் டிசைன் ஏரியா. இப்போ இந்த ஒரு சின்ன இமேஜில் வந்து ஒரு டிசைன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த எல்லோ வந்து நமக்கு வந்து கான்ட்ராஸ்டாக டிஸ்டிங்விஷ்டாக இருக்குது. ஆனால் மீதி இருக்கிற இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் ஒரு ஒரு பேஸ்டல் கலரில் வந்து சட்டிலாக இருக்குது. ஸோ அப்போ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து இந்த ஐயை மட்டும் நம்ம வந்து தனியாக வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறோம். இந்த ஐக்கு வந்து நம்ம லெஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுக்குறோம். இது வந்து நமக்கு வந்து செகண்டரியாக தான் ஃபீல் ஆகுது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் நம்ம கண்ணுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட் மூலயமா தான் இந்த கலர் இந்த கலரையுமே நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இது ஏன் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம்னா, கரெக்டாக நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்து ஒரு டிசைனை வந்து அந்த கரெக்டான ரேஷியோவில் வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலைன்னா, சில இடத்துல அது ரொம்ப ஹெவியாக சிலருக்கு ஃபீல் ஆகும். சில இடத்துல வந்து அது ரொம்ப வந்து வேகா சிலருக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஃபீல் அப்படிங்கிறது கலரில் இருந்து கரெக்டாக அந்த எல்லா எலமெண்ட்டையும் சேர்த்து டிஸ்டிங்விஷ் பண்ணி டிரான்ஸ்லேட் ஆகுறதே வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்னால தான் நடக்கும். நம்ம ஏன் லைக் இதை தனியாக நம்ம பேசணும் அப்படின்னா, இதுதான் வந்து ஹையஸ்ட் டிஃப்ரென்ஸ் இந்த ஃப்ரேம்னு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எதை வந்து ஃபஸ்ட்டு விச் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அதுக்கு தான் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஹையரார்கி செட் பண்ணி கலர் விஷுவலில் ஒரு ஹையரார்கி செட் பண்ணுறதுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வேறு டாபிக்ஸ் பற்றி இதே மாதிரி டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.